ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு, என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்குது அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலன்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க. நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு நம்மோடு இணைந்திருங்கள். அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி 2024 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் பிரதமை தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், புதன், சந்திரன் ஆகிய 4 கிரக சேர்க்கை காலை 11:43 வரை இருக்குங்க. அதன் பிறகு சந்திர பகவான் 6ஆம் இடத்துக்கு நகர்ந்து சனியுடன் இணைந்து கொள்கிறார். ஸோ இன்றைய தினம் லாபஸ்தான அதிபதி சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மிகச்சிறந்த யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க. அதுக்கப்புறம் நல்லா தான் இருக்கு. ராசி அதிபதி புதன் பார்த்தீங்கன்னா கூடவே இருக்கிறாருங்க. 5ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் எதிர்பார்த்தபடி நல்ல சூழல் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க. என்ன விதமான சூழல் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆதரவான சூழல் தாங்க உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்திலும் சரி, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நல்ல ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தினம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாங்க, நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம், நிறைய உழைப்பு போடலாம். உங்கள் உழைப்புக்கேற்ப நல்ல உயர்வு சேருங்க. யாருமே உங்கள் உழைப்பை திருட முடியாது. உங்கள் உழைப்பை யாரும் தடுத்து நிறுத்தவும் முடியாதுங்க. சூரியன் வெறுங்கையால் மறைக்க முடியாதுங்கிற மாதிரி உங்கள் உழைப்பு கண்டிப்பாக வீணாக போகாதுங்க. மற்ற நாள் உழைச்சது வீணாக கூட போயிருக்கலாம், அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு உழைப்பு போடுறீங்களோ, அந்த அளவுக்கு எஃபர்ட்டோடு நீங்கள் நல்ல மதிப்பை நீங்கள் பெற முடியுங்க. நீங்கள் கனிவாக பேசுவீங்க, அன்பாக பேசுவீங்க. உங்க பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு, புகழ், மதிப்பு எல்லாமே கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க எல்லா இடத்துலையுமே, வீட்லையும் சரி, அலுவலக பணிகளிலும் சரி, உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள் கூட பழகும் போதும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா கனிவா பேசுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு உருவாங்க. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் ஏதாவது இருக்கு அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க. இந்த தினம் உங்க உழைப்பை வீணாகாது, அதை மனசில் வச்சு செயல்படுங்க. நிறைய விஷயங்களை இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உற்சாகம் உங்களுக்கு சேரும். உத்தியோக பணிகள் சிறப்பாக அமையுங்க. காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளைக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சும்மாவே இருக்காதீங்க, நிறைய காரியங்களையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க நண்பர்களே. இந்த தினம் வெற்றிகள் உங்களுக்கு சேரும். இந்த தினம் சக ஊழியர்கள், உயர்தியர்கள் கூட ஆதரவு கூட உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு நண்பர்களே. நல்ல சூழல் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்குங்க. நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். கல்வியில மாணவர்களுக்கு யோகமான நாளுங்க. இப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கல்வியில எந்த விதமான எக்ஸாம்ஸ் எழுதினாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் முதலிடம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதனால மாணவர்கள் எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக முயற்சிகள் நிறைய செய்யுங்க. இந்த தினம் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். கவர்மெண்ட் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் தாங்க இருக்கு. ஏன்னா அரசு வழியில் ஏதாவது காரியங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையுங்க. உங்க தோற்றத்தை கொஞ்சம் நீங்க அப்படியே மெருகேற்றுவீங்க. அந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யறதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். அதனால தோற்ற புள்ளிகளை உங்களால் கூட்டிக் கொள்ள முடியுங்க. பால், மில்க் தொடர்பான தொழிலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நிதி ரீதியாக கொஞ்சம் பண வரவுகள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில நீங்கள் மகிழ்ச்சி அதிகரிப்பீங்க. அதை நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் கூட இன்னும் நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் ரிலாக்ஸேஷனை பெற முடியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. இந்த தினம் நீங்கள் முடிஞ்சா இன்விடேஷன் உங்ககிட்ட ஏதாவது சமூக நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு இருந்ததுன்னா குடும்பத்தோடு கலந்துக்கங்க. இன்றைய தினம் என்ஜாய்ஃபுல்லாக இருக்குங்க. குடும்ப உறுப்பினர் அனைவருமே அதை என்ஜாய் பண்ணுவாங்க, நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது வனக்குறந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ரொமான்ஸ் உணர்வுகளை உங்களது காதலரிடம், மனக்குறந்த காதலரிடமிருந்து பெறுவதற்கு சின்ன சின்ன சிக்கல்கள் இன்னைக்கு சேரலாங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் சிக்கல் வரும்போது நீங்கள் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. உங்கள் காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை செய்யாதீங்க. அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக தாங்க காதல் வாழ்க்கையில் இருக்கணும். இந்த தினம் உங்கள் வேலை பளு கூடும்போது என்ன ஆகும்னா உங்கள் திறமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ புதிய டெக்னிக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்துங்க. எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் சிறப்பாக முடிக்க முடியும். மேலும் நீங்கள் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு அழகாக செய்து முடிப்பீங்க. அதை மற்றவங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா
உங்கள் ஸ்டைல் மற்றும் தனிப்பட்ட அப்ரோச் வந்து மற்றவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கும். நல்ல ஆர்வமாக உங்களையே ஃபாலோ பண்ணி உங்கள் ஸ்டைல்லே வந்து அவங்க வேலையிலும் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி கொள்வாங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு எத்தனை ஒரு நாள் சொல்லலாங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு நேரம் நிறைய கிடைக்குங்க. ஆனாலும் நீங்கள் வந்து நிறைய காரியங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது எல்லாத்தையும் உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போகலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது நண்பர்களே. இன்றைய தினம் திருமணம் மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமையும். இருந்தாலும் உங்கள் காதலருக்கு நீங்கள் அன்பான அரவணைப்பை கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்கள் காதலரிடம் கனிவாக பேசுங்க. அவருக்கு விருப்பமான சின்ன சின்ன விஷயங்கள் ஆசைகளை நிறைவேற்றி வைங்க நண்பர்களே. உதாரணத்துக்கு அவருக்கு பிடித்தமான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறது, அல்லது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அன்போடு உட்காந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட பேசுறது, அவருக்கு வேண்டிய அரவணைப்பை கொடுக்கறது போன்றவற்றில் நீங்கள் செய்யணுங்க. அப்படி செய்யாமல் விட்டால் உங்கள் வாழ்க்கை துணையுடைய சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்க அப்படின்னா அதனால தாங்க அவர் வந்து மனதை காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். அதனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஈவன் அவர் உங்கள் மேலே அக்கறை காட்டலினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ணுங்கள். இன்றைய தினம் அன்பை கொடுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை அதன் மூலமாக மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. மற்றபடி இன்றைக்கி சிறப்பான மகிழ்ச்சியான ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நீங்கள் என்ன காரியங்கள் செய்து முடிக்க ஆசைப்பட்டாலும் அது எல்லாத்தையும் உங்களால் முடிக்க முடியும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு பூமி மூலமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. பூமி சம்பந்தமான விஷயங்கள் நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். குழந்தைகளுக்காக நீ அதிகமான நேரத்தை செலவிடுவீங்க. குழந்தைகளுக்காக அதிக அக்கறை எடுத்து செயல்படுவீங்க. தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி கிடைக்குங்க, நல்ல லாபமும் கிடைக்கும் எதிர்பார்த்தபடி. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாள் இன்று தினம் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் உழைப்பை போடுங்க, முதலிடம் பெறுவீங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாங்க. கோல்டன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் இன்னைக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7, 7ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எல்லாரும் கூட அன்பாக பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அன்போடு கனிவோடு இன்னைக்கு எல்லாத்திட்டையும் நீங்கள் பேசுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கும் தேவையான வெற்றிகள் நீங்கள் பெறுவதற்கான உதவிகள் உங்களுக்கு தக்க தருணத்தில் வந்து சேருங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. நீங்கள் வந்து அனைவர்களும் பழகும் போது இனிமையை நீங்கள் காட்டும் போது உங்களுக்கு அது பல மடங்கு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது. உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளில் இன்னைக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினத்தை வந்து இன்னும் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து அஸ்தம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒத்துழைப்புகள் வந்து சேருங்க. கவர்மெண்ட் வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க. இன்றைய தினம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மகிழ்ச்சியான நாள். இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க. சக ஊழியர்கள் ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காதுங்க. சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.